காலை வேளையிலும் மட்டுமாக வழிநடத்தின தேவனை நோக்கி பார்த்து நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? பரலோகத்திற்கு தேவனை நோக்கி பார்த்து, ஆவியானவரே இந்த ஆராதனை முழுமையாக எங்களை நடத்தி கொண்டு செல்லுங்கப்பா. நீர் எங்களுடைய நேசர் ஆண்டவரே, எங்களுடைய நேசராக இருக்கிறீர். நீ சாரோனின் ரோஜா, நீ லீலி புஷ்பம் அப்பா. ஆண்டவரே, 1000 10,000ங்களில் சிறந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீ சிறந்தவர், வல்லவர், அதிசயமானவர். ஆண்டவரே, பிரமிக்கத்தக்கவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானரே, இந்த காலை வேளையிலும் நான் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இம்மட்டுமாக உதவின எபினேசருடைய பொற்பாதங்களை முத்தமிடுகிறோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆண்டவரே, இம்மட்டுமாக இங்க வழிநடத்த நேசர், அவர் எங்களுடைய புகலிடம், அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி காலை வேளையில பார்க்கிறோம். நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தகப்பன் ஏற்ற நேரத்தில் பதிலை தருவார். ஹல்லேலூயா. அது தாமதியாது, ஏற்ற நேரத்தில் அவர் பதிலை தருகிறாராமா. அவர் சட்டலின் நிலையில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பாடலை இந்த காலை வேளையில பாட போகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே வல்லமையாக ஊழியம் செய்து பாடல் மூலமாக பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின பாஸ்டர் KS வில்லியம்ஸ் அவருடைய பாடல்களை இந்த ஆராதனையிலே நாம் முழுமையாக பாட போகிறோம். அருமையான KS வில்சன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன பணிகள் ஆற்றினார்கள், ஊழியத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள்லாம் அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். வேற எங்கேயும் உங்க கவன சிதறல் வேண்டாம். தேவனை நோக்கி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உங்க நேசர் யாருங்க? நேசர்னா யாரு? நேசிக்கிறவங்க தான் நேசர், அன்பு கூறவங்க தான், அப்படி தானே? ஒன்றும் சுத்த தமிழில் சொன்னால் லவ்வர். உங்கள் லவ்வர் யாரு? எஸ். உலக பிரபமாக லவ்வர் நிறைய பேர் இருக்கலாம். குழந்தைங்க இருக்கலாம், மனைவி இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நமக்கு சதா காலங்களும் கூட இருக்கிற ஒரே லவ்வர் யாரு? நேசிக்கிறவர், சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. பாடலாமா? உணர்ந்து ரசிச்சு ருசிச்சு அந்த லவ்வரை நோக்கி நம்ம ப்ரைஸ் பண்ணி பாட போகிறோம். பாடலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? எல்லா கண்களையும் மூடி அவர் பிரசனத்தில் இணைந்து, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி, அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். சொல்லுங்க, என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற பதிலை செய்கிறார், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர்,
நல்லவர், என் நேசர் என்னுடையவர். சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஒரு சட்டையின் நிழலில் ஆறுதல், அவசட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவசட்டையின் நிழலில் ஆறுதல், அவசட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகம் தருகிறார், நலன் பெருகவே சுகம் தருகிறார், சுகம் தருகிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். கண்ணோக்கி பார்க்கிறார், அலச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார். நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர், தருபவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, கைகளை உயர்த்தி அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதே வரியில் இதே ராகத்தில் ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம் கடைசியில். என் நேசர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. ரெண்டுமே ரொம்ப சேம் லிங்கில் இருக்க பாடல், ரொம்ப அனுபவம் ஈஸியாக இருக்கும் பாடும் போது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நம்ம பார்க்கும் போது, அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சேலம் அம்மாப்பேட்டை, அங்கே பாஸ்டர் சாந்தம் அவருடைய மகனாக அவர் அந்த பகுதிகளில் அவர் பிறக்கிறார். இது இவருடைய பிறப்பில் என்ன ஒரு அதிசயம் இருக்குன்னா, எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ரகசியம்? என்ன ஆச்சுன்னா, குழந்தை இறந்துருச்சு டெலிவரியில். இவர் பிறக்கும் போது அவர் இறந்துட்டார்.
குளிக்கரைக்கு வரைக்கும் கிரேவியார்டு வரைக்கும் போயிட்டு இந்த குழந்தைய அடக்கமல்லான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ப்ரே பண்ணும்போது அந்த குழந்தை தும்மிச்சான். தும்மி ஒரு புது ஜீவன் ஆண்டவர் மரண தருவாயிலிருந்து அந்த தாயின் கற்பத்தில் தோன்றின அந்த நேரத்தில் தேவன் ஒரு புது ஜீவனை தந்து, நீ மண்ணுக்கு இல்லை, நீ 1000 பேர்களுக்கு சாட்சியாக நான் நிறுத்த போகிறேன்னு நிறுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ எழுதினாரு, தாயின் கருவில் தோன்றும் முன்னே இந்த கொண்டீரே தாயை போல ஆட்சி தேற்றி. பார்த்தீங்களா? அப்போ அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நான் இறந்துருந்தேன் என்னைக்கோ மண்ணோட மண்ணா. அந்த குழந்தை பாருங்கள், பிறந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிருக்கும். அது எவ்வளோ பெரிய வலி கஷ்டம். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் ஒரு பெரிய ஜீவனை தந்து இன்றைக்கி அந்த ஐயா மூலமாக பல லட்சங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பாடலில் ரொம்ப அருமையான பாடல், எல்லா தமிழ்நாட்டிற்கு எல்லா திருச்சபைகளும் பாடின பாடல், அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்து. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டது நம்முடைய தாளந்தோ நம்முடைய புண்ணியமோ என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் அது அவருடைய அநாதி தீர்மானம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க நம்ம திருச்செங்கோட்டில். இன்றைக்கி வெகு ஒரு சிறு மந்தையாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்றால், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் வந்து நிற்கிறாங்கன்றா, அதுக்கெல்லாம் காரணம் யார்? தேவன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, எத்தனை பிள்ளைங்க ஆட்டோவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அறியாமையில் எத்தனை பேர் போகிறாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி போகிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த அறிவில் போகிறாங்க. இன்றைக்கி தேவன் இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்து பிரித்தெடுத்திருக்காருல்ல. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? அவையோடு உண்மையோடு எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தமாக என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதுதான் அவருடைய தீர்மானம். ஹல்லேலூயா. நம்ம நேசித்த தகப்பனுக்கு நேசத்தோடு நம்ம ஒரு பாட்டில் பாடலாமா? சொல்லுங்க.
பிடிச்சிருக்கா பாட்டு? எல்லாருமே சின்ன வயசில் அந்த சிடி ஆல்பம் வரும், அதில் இந்த பாட்டெல்லாம் போட்டு அப்போல்லாம், இப்போ தான் நம்மளுக்கெல்லாம் புதுசாக நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்போல்லாம் இவரோட பாட்டு தான் பாடுவோம். இப்போ வர்ஷிப் டைமில் ஒரு உற்சாகமாக ஒரு பாட்டு பாடினோமா அப்படின்னா சொல்கிறது, அண்ணங்கள்லாம் எடுப்பாங்க. இப்போ ட்ரம்ஸ் வாசிப்போம், நாங்கள் சொல்கிறது, இது இந்த பாட்டில் எடுங்க, சந்தோஷமாக எடுங்க பாட்டு எடுங்க அப்படிங்கிறது. ஏன் ஒரே பேட்டர்னில் போகாதீங்க, மாற்றி மாற்றி எடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ அவருடைய ஸ்டைல் என்னென்னா, இவர் எழுதின ஸ்டைலு நம்ம ஃபாதர் வந்து எல்லா மக்களும் பாடுற மாதிரி ஒரு ராகத்தில் எழுதுவார். அதே மாதிரி இவரும் அதே மாதிரி தான். அந்த கம்பேரிசனில் யூடியூப்பில் சொல்கிறாங்க எல்லா மக்களும். இவர் மெயினாக கிராம ஊழியங்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருப்பார். அவர் டான்ஸ் ஆடுவார், அப்படியே பாடிக்கிட்டே ஆடுவார். அவர் உடம்புக்கு அவர் பார்க்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்கும். வேணால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அப்படியே கிராம ஊழியங்களுக்கெல்லாம் சென்று திண்ணையிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க மக்கள்லாம். அந்த மக்களை எல்லாம் அவரோட பாட்டு மூலமாகவே என்ன பண்ணிடுவாராம், உற்சாகப்படுத்தி ஆட வச்சிருவாராம். பார்த்தீங்களா? அப்படியே பாட வைப்பாராம். பாடும் போது எல்லாம் கைகளை தட்டி என்ன பண்ணுவாங்களாம், உற்சாகமாக பாடுவாங்களாம். அப்போ அவருடைய பாடல் பாடும்போது சுகம், விடுதலை, இது எல்லாம் அவங்க உணர்ந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பல தடங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை அவர் என்ன பண்ணார், வல்லமையாக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவருடைய பாதையில் அடுத்த பாட்டை நீங்கள் பாடும்போது, உங்கள் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும், என்னை காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே. ஹல்லேலூயா. காலேஜில் ஒரு சப்ஜெக்டில் அவருக்கு ஃபெயில் ஆகிட்டாராம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருக்கும்போது, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவேன், உன்னை நான் உயர்த்துவேன், நீ கலங்கி போய் சோர்ந்து போய் உட்காராத, உன்னோட அழைப்பு வேற என்று சொல்லி அவரை தொடர்ந்து ஆவியானவர் என்ன பண்ணாராம், சோர்வான நேரத்தில் அவர் என்ன நினச்சார், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கிடைச்சா உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னாராம். அப்போ ஒரு இது சொல்கிறாரு பாருங்க, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு சூழ்நிலையை நினச்சிட்டு அப்படியே அடங்கி இருந்தாராம். அப்போ தேவன் சொன்னாராம், நான் என் திட்டம் வேறு, உன் திட்டம் வேறு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வேறு, நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க, அது வேறு. நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாம் உங்கள் திட்டம் தான் நிறைவேறணும். ஹல்லேலூயா. நான் 1000 நினைப்பேன் என் மனசில் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கிறது யார், நீங்கள் தான். ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் நம்ம எல்லாரும் தடுமாறலாம், அப்போ அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தடுமாறி இருக்கீங்க? தடுமாறி இருக்கிறோம்ல எல்லாரும். யார் தடுமாறாமல் இது வரைக்கும் கடந்து வந்திருக்கீங்க? தடுமாறாமல் கடந்து வந்திருக்கீங்களா? எல்லோரும் ஒரு விஷயத்தில் தடுமாறி இருப்போம், அப்படி தானேங்க? தடுமாறி உலர மாதிரி போயிருப்போம், பின்வாங்கிற மாதிரி போயிருப்போம், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு மாதிரி போயிருப்போம். ஐயோ இவனுக்கு வந்து இந்த கெட்ட பேர் அவ்வளோதான் அப்படின்னு போயிருக்கோம். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்கிற மாதிரி தான். எத்தனை சூழ்நிலையில் பிசாசு நம்மளை தூக்கி அமைக்கி விடலாம் என்று நினைக்கும் போது அன்பின் கரங்கள் நம்மை அரவணைக்க ரெடியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு போல எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் போது தேவன் ரெட்டிப்பான நன்மை தருவார். ஹல்லேலூயா. உம் சித்தம் போல் என்னை நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்பு கொடுத்தாராம். அன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்து பாடல் எழுத ஆரம்பித்தாராம். ஏறத்தாழ 400 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவருடைய லைஃப்பில் ஒரு வாலிப பிரயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர். இன்றைக்கி நீங்களும் சொல்ல போகிறீங்க, நான் ஒன்று நினைக்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. சொல்லுவீங்களா ஏசப்பாட்ட? சொல்லுங்கள். நான் ஜெபம் பண்ணுறது, நான் பொருத்தனம் பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம் ஆண்டவரே. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? வேறு விஷயம் எதிர்பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி நல்லா இருக்கணும், நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை நித்தியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட சில காரியத்தில் என்னை பயன்படுத்துகிறீங்க. அதுதான் உன் நினைவுகள், அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் இயேசுவின் அன்பு. இல்லாமா? கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும், காத்துக்கொள்ளும் அன்பு
பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும். என் சித்தம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க ஐயா. உன் சித்தம் போல என்னை நீ நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஐயா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீர். என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் மண்ணின் தெய்வமே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீர். என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் மண்ணின் தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். என்னை காத்துக்கொள்ளும் மணிந்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க என்னதான் நினைச்சாலும் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் எவ்வளோதான் புக்காக உங்கள் பிளான்லாம் போட்டு எழுதி வச்சாலும் ஏசப்பா நினச்சது தான் நடக்கும். உன் நினைவு என் நினைவு இல்லைன்ட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த ஒரு திங்கிங் வரும்போது எந்த சொல்லுக்கும் நம்ம கலங்க மாட்டோம். ஹல்லேலூயா ஆமென். மனிதர்கள் பல காரியங்கள் அச்சுறுத்துற மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்கலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த வாலிப வயதில் அந்த பயங்கள் தடுமாற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒப்பு கொடுத்தாரோ ஆண்டவர் அவரை கொண்டு பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். ஹல்லேலூயா. பல கன்வென்ஷன் கொடுகை, போதகர் கொடுகை, பல கொடுகையில் அவர் என்ன பண்ணார்? ஜெபித்தார், ஆராதித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு தான் பல ஊழியர்கள்கிட்ட இருந்து அவருக்கு என்ன கிடச்சி? தொடர்பு. எல்லா ஊழியர்கள் பெங்களூர், இங்கே பால்தங்கி, அங்கே சென்னை, அங்கே மோகனையா, இங்கே இந்த இடத்துல பாஸ்டர் இவர் பெர்க்மன்ஸ் ஐயா, இது மாதிரி எல்லாம் புகழ்பெற்ற ஊழியக்காரங்க எல்லாத்தோடையும் இவர் என்ன பண்ணாங்களாம்? அழைத்தார்களாம். ஹல்லேலூயா. இவர்கிட்ட இருக்கிற இந்த அபிஷேகம், இவர்கிட்ட இருக்கிற இந்த பாடல் திறமையை பார்த்து எல்லா இடங்களும் ஐயா நீங்கள் வந்து இங்கே ஊழியம் செய்யுங்க, இங்கே வந்து ஒரு ஆராதனை நடத்திட்டு போங்க என்று சொல்லி பல இடங்களில், தமிழ்நாட்டில் இருக்க பல இடங்களில் அவரை கூப்பிட்டு இந்த ஆராதனை திருவிழா என்று சொல்லி வைத்தார்களாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பல கிராமங்களுக்கு சென்று அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஆமென். அருமையான ஐயா. அவர் வந்து போகும்போது கிராமத்துல எல்லாம் இப்படி சோர்வாக இருக்கும் போது அப்போ சொல்லுவாராம், சந்தோஷமாயிருங்க. அப்படியே இருக்குங்களாம் ஆயாங்களாம். ஐயா என்னாச்சு, என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அப்போ கவலைப்படாத, இயேசு உனக்கு சுகம் தருவார், உன் கடன் பிரச்சனை மாற்றுவார், எல்லாம் போயிடும் உனக்கு, சரியா, கவலைப்படாத என்று சொல்லி அங்கே ஒரு நம்பிக்கையை தந்து உயர்வானாலும் தாழ்வானாலும், அப்போல்லாம் நல்லா இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது, இன்றைக்கி என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேட்கும். நம்ம கிராமத்தில் ஆயாங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு எப்படி சொல்லி சத்தியத்தை ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா. அப்போ இவங்களுக்கு பாட்டு மூலையே சொல்லிடலான்டா சாமின்னு சொல்லிட்டு, உயர்வானாலும் சரி, நீ நல்லா இருந்த போதும் சரி, இலசங்கள்லாம் நல்லா இருக்குங்க, அப்போ கேட்டுங்கள்லாம், ஏய் நீ நான் அப்படியே அழுதுகிட்டு கிடந்தாலும் சரி, சர்வ வல்லவன் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாதம்மா என்று சொல்லுவாராம். அப்போ அவர் பாடும் போது, கைத்தட்டி பாடும் போது எல்லாம் வயசானவங்களும் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? பாடுவாங்களா? ஹல்லேலூயா.
எப்பொழுது சந்தோஷமா இருங்க என்று அவர் சொன்னார். நம்முடைய பவுல் கூட சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். உங்க சந்தோஷத்தை யாரும் உங்ககிட்ட இருந்து எடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரையே நீ பாடு, அவ்வளோதான். சந்தோஷமா இருங்க, எதுவுமே வராது நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மகிழ்ச்சியோடு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாச ஓட்டத்திலோ ஓடிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஓடிய பாதையிலோ, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வாழ்க்கையில நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் முடிச்சிட்டேன். இது வரைக்கும் இந்த வருஷத்தில் இனிமே வர மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும்
ஏது சம்பவிச்சாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை கைவிட மாட்டான் நம்பிக்கை மட்டும் இருக்குது. அதனால எதை நினைச்சும் பயப்பட மாட்டேன். பார்த்து சொல்லுங்க. என்னதான் சோர்ந்தே போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்தே போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, இந்த டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் கிராமத்தில் ரேடியோ செட்டு மட்டும் கேட்டுட்டு அப்படியே இருக்கிற வயசானவங்களுக்கு இந்த பாட்டை பாடும்போது எப்படி இருக்கும்? சோர்ந்து போய் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ பாடல் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை அறிவிச்சார். ஹல்லேலூயா. நிறைய விதமான ஊழியங்கள் இருக்குது. நல்ல ஸ்காலர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏஎஃப்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெய்ப்பொர் ஊழியம் அங்கெல்லாம் எப்படின்னா எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் வேதறிவு இருக்கும், எல்லாம் வருவாங்க, எல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. பைபிள் ஸ்டடி மாதிரி போவோம், எல்லாம் கேட்பாங்க. ஆனால் பாமர மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் போய் நீங்கள் அப்படி சொல்லும் போது என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கேட்பாங்க, சிலவங்களுக்கு அது புரியாத வார்த்தைகள்லாம். அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு சத்தியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது என்று சொல்லி பாடலை அவர்களுடைய அந்த உரை நடையிலே, அந்த பேச்சு வழக்கிலே எழுதி அவர்களை அந்த பாடல் சந்தித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதற்காக அழைக்கிறார். அவர் அழைச்ச அந்த நோக்கத்தை தேவன் என்ன பண்ணார்? செய்து முடித்தார். அவரும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் தான் அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சார், நித்திரை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரெயினில் கிளாட் ஆகி கோமா வரைக்கும் சென்று, கோமாவிலிருந்து எந்திரிச்சிட்டோன்னு கேட்டாங்களாம், நிறைய விஷயம் மறந்துட்டாராம். ஆனால் அவர் எழுதின பாட்டை அவர் மறக்கவே இல்லையா? ஹல்லேலூயா. ஐஸ்லேருந்து அவர் எழுதின பாடெல்லாம் அவங்க பிள்ளை பாடும்போது அவரும் பாடினாராம். இப்போ அது மாதிரி தேவனுடைய மனிதனை எப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எதை பெற்றுக்கொள்ளணும்? பந்தய அழைப்பின், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய், ஆமென், ஹல்லேலூயா, ஓடுகிறேன். எதற்காக ஓடணும்? இயேசுவுக்காய் ஓடணும். ஹல்லேலூயா. ஓடுவீங்களா? யாருக்காக ஓடுவீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில்? இயேசுவுக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்காக ஓடுங்க. அவர் உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அதனால் ஓடுங்க. அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான், லாபமான அனைத்தையும் அவர் நஷ்டமாக எண்ணினார். எத்தனை இடர்கள் அவர் வாலிப பிராயத்தில் வந்தது, விசுவாசத்தை விடலை. அப்படி இருந்தனால ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? அருமையான ஐயாவை போல் எங்கள் வாழ்க்கையும் ஊழியப்பா அதில் வல்லமை நீர் பயன்படுத்துவீரப்பா. அந்த ஐயாவை பயன்படுத்தின தேவன் இனி எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். இன்னும் ஐயாவுடைய பாடல்கள் எல்லா இடத்துலையும் போய் துணிக்கணும். நாங்கள் அவருடைய பாடலை எந்தெந்த கிராமங்களில் இல்லத்தில் பாடுறோமோ அந்த இடத்துல அற்புதம் சுகம் நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு உண்டு. எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று, எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த அழைப்பை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதன்படி ஓடுங்க. ஹல்லேலூயா. ஓடுவீங்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எப்படி தெரியுமா பாடணும்? நீங்கள் எப்படி? அம்மா நேற்று சொன்னாங்க, இந்த பாட்டை
நல்ல ஒரு ஐலேசா பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி கடலோரத்தில் இருக்கிற அந்த பாட்டு பாடுற மாதிரி. அது ஏன்னா மீன் பிடிக்க தானே நம்ம போகிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் மீனை பிடிக்க சொன்னார். நேற்று அங்கே ரோடு வெட்டி போட்டாங்க, இது சொன்னேன். அங்கே வெட்டிட்டாங்க, எப்படி வருவாங்க? உதிக்கிறோன்னு ஒரு இடத்தில் ராஜாக்கள் எல்லாம் நடந்து வருவாங்க அப்படின்னாங்க. எல்லாம் நடந்து வருவாங்க, வண்டியை நிறுத்திட்டு பாரு அப்படின்னாங்க. அப்பா சாமி அப்படின்னு ஆச்சு. அதனால் இந்த நாட்களில் எல்லா மக்களும் வரணும். ஹல்லேலூயா சொன்னாங்க அந்த நாட்களில். எனக்கு இது என்னப்பா விநாயகர் சதுர்த்திக்கு ஃபுல்லாக இந்த லைட்டில் எங்கே போட்டாங்க? நம்ம அப்போ வந்து அல்ஃபா இருக்குல்ல, அல்ஃபா கடை 20 முக்கு திரும்பவும் இல்லை, அங்கேருந்து இங்கே வரைக்கும் சீரியல் லைட் ஃபுல்லாக போட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி செலிப்ரேஷன் நடந்துச்சான். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் நம்ம வெட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் மக்கள் நிற்பாங்களாம் வந்து ஜெபித்து போக. ஹல்லேலூயா. அப்போ பந்தய பொருளுக்காக நீங்கள் ஓடும் போது மீன்களை நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆத்துமாதாய நோக்கத்தோடு நீங்கள் இந்த பாட்டை பாட போகிறீங்க. ஆமென். பாடலாமா? சொல்லுங்க. பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். அவர்தான். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஒப்பு கொடுத்து எத்தனை நாடிடர்கள் வந்தாலும் வாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை நாடிடர்கள் வந்தாலும் வாசத்திலே நிலைத்திருப்பேன். கைகளை உயர்த்தி எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி
சப்பா இந்த காலை வேளையில் ஓடுறோம் எல்லாரும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. we all are running in this world. பில்லி கிராம் சொல்கிறாரு, அவருடைய கல்லறையில் என்ன எழுதியிருக்குதுன்னா, இது என்னுடைய அட்ரஸ் இல்லை, என் அட்ரஸ் என்ன பண்ணிருக்கேன், ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். தோற்றம் மறைவன் இருக்கும்ல, அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் என்னுடைய அட்ரஸ் இந்த உலகத்துலேருந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், மாற்றிருக்கேன். அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தை எந்த லெவலுக்கு அவளுக்கு வச்சுருந்தாருன்னு பாருங்க. அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இல்லை. ஒவ்வொரு பிரசிடெண்ட்டையும் அவர் பைபிள் ரீட் பண்ணி தான் அவர் என்ன பண்ணார், அமெரிக்கா பிரசிடெண்ட்டை போய் உட்கார வச்சார். அவர் ப்ரேயர் பண்ணாதான் அந்த இடத்துல அந்த இனாகுரேஷன், அந்த இடத்துல அந்த பதவியேற்பு பிரமாணமாக அந்த இடத்துல நடைபெறும். அவ்வளோ செல்வாக்கு மிக்கவர். அவர் ஒரு மீட்டிங் போட்டார்னா 5-6 ஃபுட்பால் கிரவுண்டு வெளியே கூட்டம் வருமா. இன்றைக்கி இருக்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நம்மளுக்கு எத்தனையோ, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வெளியிலெல்லாம் நம்ம ரட்சிவின் பாதை கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கெல்லாம் போய் சொல்கிறது, அவங்களுக்கு எத்தனையோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் உட்கார்ந்துக்கலாமா. ஆனால் இந்த பில்லிகிராம் பார்க்கும்போது எதுவுமே இல்லை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுவாராம், முடிச்சிட்டோன்னே வாலிபர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அந்த கிரவுண்டில் வந்து எல்லாருமே வந்து முழங்கால் படிக்கிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் பாவத்தை நான் அறிக்கிட்டு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வந்து விழுந்து ஜெபித்தாங்களாம். அதுலேருந்து புறப்பட்ட எத்தனையோ இளைஞர்கள் மிஷினரிமார்கள் ஆனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒல்லியாக இருக்கிறோமோ குண்டாக இருக்கிறோமோ, இவர் எப்படி இருந்தார், குண்டாக இருந்தார். அவருக்கு நல்லா பாட்டு வருதோ பாட்டில் வரலையோ, பேக்ரவுண்ட் இருக்கோ பேக்ரவுண்ட் இல்லையோ, என்ன காரியங்கள் இல்லையோ, அழைத்த தேவனை மட்டும்தான் நோக்கி பார்த்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் ஊழியத்தில் ஷைன் ஆனாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அழைத்த தேவனை பார்க்காம நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம நோக்கி பார்த்துருக்கும் போது, அது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போது, இவங்கெல்லாம் எப்படி பயன்படுத்தாங்களோ அது மாதிரி நம்மளால் பயன்பட முடியாமல் போயிடும். ஹல்லேலூயா. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால் பந்தய பொருளுக்காக ஓடி அவங்க வாழ்க்கையை முடித்தாங்க. அதனால் ஒரே வாழ்க்கை, எல்லோரும் ஓடுறோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம், அதுதான் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார். அது ஒன்று தான் பரலோகத்தில் கேட்கப்படும். அதனால் அதற்கெல்லாம் உழைங்க. தேவன் நிச்சயமாய் வருங்காலத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யார், அவருடைய மனவாட்டி. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்படி நீங்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்துக்கு போய் ஒரு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு பாடிடலாமா? எல்லாம் பாடியாச்சு. பரலோகத்துக்கு போய் என்ன பாட்டை பாடுறோம், பாடலாமா? என் நேசர் என்னுடையவர், அந்த பாட்டு பாடலாமா? எல்லா கண்களை மூடுவோம். இந்த பாட்டு ரசிச்சு எழுதியிருக்கார். நான் பரலோகத்துக்கு ஒரு நாள் போவார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். திராட்சை ரசத்திலும் உங்கள் நேசமே அது இன்பமும் மதுரமானது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? அவர் உங்களை கவர்ந்து கொண்டாரா இல்லையா? இயேசு உங்களை கவர்ந்து கொண்டாரா? மல்கிய புஸ்தகத்தில் பார்க்குறோம், இள வயதில் உன் மனைவியை நீ மறந்த மாதிரி என்ன பண்ணிட்ட, மறந்துட்ட. அதனால் என்ன பண்ணல, உன் சந்ததி என்ன பண்ணல, பக்தி விருத்திக்கான சந்ததி உன்னால் உண்டு பண்ண முடியல. அதனால் எத்தனையோ ஆண்டு காலம் இருண்டு காலமாக இருந்தது. ஆண்டவர் பிற்பாடு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார், அமிச்சார். அது வரைக்கும் ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு சுவிசேஷிச்சிருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நம்ம அவருக்கு விவாகம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். நம்முடைய நேசம் பாசம் எல்லாம் அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பக்தியுள்ள சந்ததிகளை நம்ம எழுப்ப முடியும். நம்முடைய நேசம் பாசம்லாம் வேற எங்கேயோ வச்சிட்டோம்னா பக்தி உள்ள சந்ததிகள் எழும்பாது.
இதுதான் இந்த மல்கியாலேருந்து மத்திய வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் நடந்தது. அப்போ தான் பரலோகத்தை குறித்து பேசினாங்க எல்லாரும். பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி அருமையான டீச்சிங் கொடுத்தாங்க. ஆண்டவர் அன்பான ஒரு ஊழியத்தை நம்மளுக்கு தந்தார். ஹல்லேலூயா. பல்லாமா எல்லா கண்களையும் மூடி நீங்கள் எல்லாருமே இப்போ மறுரூபமாய் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. சரியா? எல்லாம் கண்ணை மூடுங்க. அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு நாள் எக்காடத்தோட சத்தம் கண்ணை முடிக்குங்க. வருக வரும். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நாள் எக்கால சத்தம் துணைக்கும் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்திலே இயேசுவோடு மணவாளனோடு அவரோடு அந்த நேரத்தில் ஐக்கியமாகும். எல்லாருமே மறுரூபமாயிருப்போம். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். நான் போயிட்டேனே, என் மனைவி எங்க? என் மனைவி வந்துட்டாங்களா? பேச முடியாது, நம்மளுக்கு அடையாளம்லாம் தெரியும் பரலோகத்தில். வந்துட்டாங்களா? என் பிள்ளைங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கப்பா. ஒருவேளை நம்ம போயிட்டு எங்கடா என் மனைவி காணோம், என் கணவனை காணோம், என் பிள்ளைகளை காணோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் பரலோகத்துக்கு போயிட்டா அவங்களெல்லாம் காணமே என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் போயிட்டா அவ்வளோ இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில இந்த கஷ்டம் எல்லாம் பட வேண்டாம். நம்ம அவருக்கென்று வைராக்கியமா ஒரு வாழ்க்கை வாழாம இப்பயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா ரத்த சாட்சியா மடிச்சுதான் நம்ம எங்க போகணும்? திருப்பியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். வருகையில கைவிடப்பட்டா உங்களை துன்புறுத்துவாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணி ஸ்தேவானை போல இயேசுவுக்கே உயிர் என்று சொல்லி நீங்கள் ரத்த சாட்சியை மறிக்கும் போது தான் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் எல்லா சபைகளிலும் கதறாங்க, மனம் திரும்புங்க, விசுவாசத்து போயிடாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க என்று பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, மூப்பர்கள் சொல்றது இதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. நீ கைவிடப்பட்ட போட்டினா உன் நிலைமை பரிதாபம். நோயின் காலத்தில் நடந்தது போல தான். பேழையை கட்ட சர்ச்சு கட்டலாம், நீங்கள் இருந்திருக்கலாம். சர்ச்சில் சேர் போட்டிருக்கலாம், சர்ச்சில் லைட் போட்டிருக்கலாம், சர்ச்சுக்காக நீங்கள் காணிக்கை கொடுத்துருக்கலாம். இந்த பேழையை கட்ட என்னென்ன காரியங்கள் செய்திருக்கலாம். பேழை அடைப்படும் போது உள்ளே பிரவேசிப்பவர்கள் யார்? வருகை வரும்போது மத்திய ஆகாயத்தில் தரிசிப்பவர்கள் யார்? நான் இந்த சர்ச்சுக்கு 50 வருஷமா போனேன், 30 வருஷமா போனேன், நான் இந்த சபையை சார்ந்தவன், அந்த சபையை சார்ந்தவன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். மறுரூபம் யார் ஆக்கப்படுகிறோம், வருகைகளை யார் ஏற்றுக்கொள்ள போகிறோம், அதை தான் இந்த சமுதாயம் பார்க்க போகிறது. தேவனும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த மாதத்து முடிவில் என் நேசர் என்னுடையவர், நான் என்றும் அவரோடையவன், அவரோடு இருப்பேன். இந்த உலகத்தில் இல்லை, அவரோடு இருப்பேன். மத்திய ஆகாயத்தில் அவரோடு இருப்பேன். சொல்லுங்க, என் நேசர் என்னுடையவர். எல்லாரும் சொல்லுங்க, என் நேசர், நான் என்னென்றும் அவருடையவன். சத்தமா சொல்லுங்க, அவருடையவன், அவருடையவன், நான் நேசருடையவன். அப்படி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த வரியை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த பாட்டு உணர்ந்து பாடுவோமா? என்னுடையவர், சொல்லுங்க, என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் தேசத்தில் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் தேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் என்னுடையவர்,
என்றென்றும் அவருடையவர். உணர்ந்து என் நேசர் என்னுடையவர், என்றென்றும் அவருடையவர். மேல போயிட்டோன்னு என்ன பண்ணுவாரு? அவர் வாயில் முத்தங்களால் என்னை அணுதினமும் முத்தமிடுகிறார். மகனே மகளே என்று சொல்லி சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுங்க. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே அகிலனும் மதுரமானது. உணர்ந்து திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே இன்பமும் மதுரமானது. கைகளை வைத்து சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஆமென். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. பழுதே இல்லாத முற்றிலும் அழகுள்ளவரை தரிசிக்க போகிறோம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். நண்பர் அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர். உயர்த்து. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என்னுடையவர், நான் என்றும் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் என்றும் அவருடையவர். ஹல்லேலூயா. இதே மகிழ்ச்சியோடு ஒரு நாள் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? வந்து உட்காந்துருக்கல, நீங்களும் பாடணும், நானும் பாடணும். ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் மட்டும் பாடணும், நான் பாடக்கூடாது. நான் மட்டும் பாடணும், நீங்கள் பாடக்கூடாது. இது நினைக்கணும்னு தான் பிசாசு எதிர்பார்க்குறான். ஆண்டவர் எதுன்னு பார்க்குறாரு? நம்ம எல்லாருமே பாடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் குடும்பமாக பங்கு பெறணும். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சேர்ந்து இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆராதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் கண்களை மூடி, காலை வேளையில் அனைவரும் கண்களை மூடி. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஆராதனை வேலையை முழுமையாக அருமையான போதகர் அவரை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான சூழ்நிலையில் இந்த பாடல் மூலமாக நாங்கள் தொடப்பட்டோம். இன்றைக்கி மீண்டுமாக இவருடைய பாடலை நாங்கள் பாடும்போது மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்படிப்பட்டவர், எங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வாழ்க்கை உமக்கென்று வாழ்ந்து நீர் எங்களுக்கு தந்த கட்டளைகளை பயத்துடனே கீழ்ப்படிந்து நடுக்கத்துடனே காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம்.
ஆவியானவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.